என்னடா எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீரோடவே நான் இருக்கிறேனே! என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது? நான் வாழணுமா? நான் உயிரோட இருக்கணுமான்னு சொல்லி பலவிதமான யோசனைகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இந்த நாளில உங்களோட ஏசப்பா பேசுற அன்பு வாக்குத்தத்த வசனம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். உங்க வாழ்க்கையில நீங்க படுற ஒவ்வொரு கஷ்டமும் எல்லாமே உங்களை சோதிப்பதற்காக மட்டும்தான். அது எதுக்கு அப்படின்னா, பின்னாடி நீங்க பிரகாசமா ஜொலிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சோதனைகளை உங்க வாழ்க்கையில கடவுள் அனுமதிக்கிறார். இந்த கடவுள் எதுக்காக இந்த வாழ்க்கையில போராட்டங்களை அனுமதிக்கிறார்னு சொல்லி நிறைய பேர் கடவுள்கிட்டயே கேட்பீங்க. அது உங்களுக்கு உண்மையிலே தெரியும். ஏன் அப்படின்னா, கடவுள் சொல்றாரு, தங்கம் புடமிடப்படுவதற்கு பின்பாக பார்த்தோம்னா தான் ஜொலிக்கும். அந்த மாதிரி நீங்களும் பின்னாடி சந்தோஷமா இருக்கணும்னா முன்னால கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு சொல்றாரு. அதைத்தான் இந்த நாளில் சொல்றாரு. நீங்க அழைக்கப்பட்டது அதற்காகத்தான். அதுல உறுதியா இருங்க. ஏசப்பா நிச்சயம் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை விரைவில் தரப்போறார். ஆமென் சொல்லுங்க. காட் பிளஸ் யூ. ஹேவ் எ நைஸ் டே.